இப்போ உள்ள ஹெட்லைன் அந்த 570 கோடி ரூபாய் அது என்னதான் மேட்டர் சார்? இப்போ என்ன சிச்சுவேஷன் அது? இது 570 கோடி ரூபாய் ஒரு எஸ்பிஐ, ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க எந்த விஜயவாடாக்கு, கோயம்பேட்டூர்லேருந்து விஜயவாடாக்கு எடுத்து போயிட்டு இருந்தாங்க. நைட்ல நம்ம ஸ்குவாட் பறக்கும் பட ஸ்டாப் பண்ண சொன்னா ஸ்டாப் பண்ணல, ஸ்டாப் பண்ணி ஓடி வேகமாக போனாங்க. ஸோ அது டவுட் வர்றதுனால அடுத்த நீ பெட்ரோல் பங்க்ல ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் அதை டாக்குமெண்ட் பார்க்கும்போது இவங்கெல்லாம் செக்யூரிட்டி ஆள் யூனிஃபார்ம்ல இல்லை. இப்போவே அவ்வளோ பெரிய பணம்னா யூனிஃபார்ம்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புல தான் போனோம். யூனிஃபார்ம் இல்லை, சாதாரண சிவில் ட்ரெஸ்ல இருக்கும்போது சரி நீங்க இதை கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு, அங்கே கலெக்டரேட் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கலெக்டரேட்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பின்னாடி இவங்க யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டாங்க அந்த மீன்ஸ் அந்த செக்யூரிட்டியில இருக்கிறது. ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்னா நான் ஜஸ்ட் அப்படி பார்த்து விட முடியாது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல செக்யூரிட்டியில் ஆள் வந்தது ஆள் ஆந்திரா போலீஸ் ஆளா, அதை செக் பண்ணும்போது ஆமாம் ஆந்திரா போலீஸில் இருக்கிறது தான் போலீஸ்மேன் தான் இருக்கான்னு சொன்னாங்க. பட் அவங்க டியூட்டியில் இருக்காங்க, லீவில் இருக்காங்க. அடுத்த ஆஸ்பெக்ட் செக் பண்ணுறோம். அப்போ அவங்க நிறைய ஒரு செட் ஆஃப் ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐலேருந்து. ஒவ்வொரு ஆவணங்களும் இங்கேருந்து வந்துச்சு, ஒரிஜினல் பார்த்து தான் நம்ம இதை சரி பார்க்க முடியும். ஸோ அதுவும் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த ஆவணங்களை இருக்கிற ஆவணங்களை நம்பித்தான் அந்த 570 கோடின்னு இந்த ஃபேக்ட் நீங்க சொன்னீங்களா? நம்ம கண்டெய்னர் திறக்கல, அதை அந்த ஆவணம் அந்த உள்ள இருக்கிறது பணம் அந்த ஆவணங்கள்ல தான் 570 கோடி போட்டிருக்கான். பட் அதை ஒவ்வொரு ஆவணங்கள் இங்கிருந்து ஒரிஜினேட் ஆயிடுச்சு சரியா இருக்கா இல்லையா அதெல்லாம் செக் பண்றதுக்கு இப்போ ஒரு பெரிய மல்டி டிசிப்ளின் நிறைய துறையோட இணைத்து ஒரு டீம் போட்டிருக்கோம். ஒரு டீம்ல ஒரு அங்க இருக்கிற பார்வையாளர், மூத்த ஐஏஎஸ் பார்வையாளர், மூத்த ஐபிஎஸ் பார்வையாளர், மூத்த ஐஆர்எஸ் பார்வையாளர், வங்கி மேலாளர்கள், அப்ப இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகள், அது எல்லாரோட இணைந்து ஒரு டீம் இதை ஒவ்வொரு ஆவணங்கள் சரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி பார்க்கறதுக்கு பிகாஸ் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குனால இன்னும் 24 மணி நேரம் ஆகும் ஃபுல்லா கரெக்டா பார்க்கறதுக்கு. பட் இருந்தாலும் எஸ்பிஐ அதிகாரிகளும் அங்கே இருக்கிறாங்க.